ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 15 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஜெய் அங்கே ஹீரோட பிரதர்கிட்ட நம்ம ஹீரோயின் கழட்டி வச்சுட்டு போன அந்த ரிங்கை கொண்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. நான் எல்லாத்தையும் கூடி சீக்கிரம் சரி பண்ணிடுவேன்னு பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவர் முழிச்சிட்டு, நீ வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறீல, அப்படின்னா நீ இங்கே இருக்கக்கூடாது, யூஎஸ்ஏக்கு போயிரு. அங்கே அவளை கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழு. ஆனால் அந்த பாப்பு வந்து சென்ட் பண்ண எல்லா எவிடன்ஸ் எனக்கு அனுப்பிவிட்ரு, அந்த பாரிஸாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட பிரதர் உள்ளே வந்துடுறான். என்னப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஹீரோட்ட நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சாங்கிட்ட எனக்கு ஒரு சான்ஸ் கூடன்னு கேட்டே இல்லை, இப்போ நான் அந்த சான்ஸை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவர் வந்து நீ இப்போ என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதில் என்ன ஜோக் பண்ணுறது இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவர் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், என்னை ஃப்ரெண்டாக தவிர வேறு எந்த ஒரு ஆங்கிள்லையுமே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நீ இப்போ வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு என்ன பதில் பேசுகிறேன்னு தெரியல. அப்போ அவர் நீ ஏதாச்சும் என்கிட்ட இருந்து ஹெல்ப் தேவைப்படுதுன்னா ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் இவ செஞ்ச வேலைக்கு சாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து யூஎஸ்ஏக்கு அனுப்புறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவர் நீ இப்படி வந்து பயந்து போயிருந்துட்டா என்ன ஆக போகுது, அவன்கிட்ட நீ பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் கால் பண்ணிகிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் தான் கால் பண்ணிகிட்ருக்கான். அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொன்னதும் இல்லை நான் அட்டன் பண்ண மாட்டேன், இப்படியே வந்து அட்டன் பண்ணாமல் இருந்தால் நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனே வந்து கால் பண்ண மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எனக்கு வந்து ட்ரிங்க் வேணும் அப்படின்னு கேட்குறா. அதை கேட்டுட்டு எதுக்கு நீ இப்போ ட்ரிங்க் கேட்குற, நீ வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து தப்பிச்சு உடனுன்றதுக்காக ட்ரிங்க் கேட்குறியா, இதனால் உன்னோட ப்ராப்ளம் என்ன குறைய போதா, அதிகம்தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஃப்ளுங்தா அவளுக்கு கால் பண்ணுறான். ஹீரோயின் எடுத்து பேசினதுமே நீ வீட்டுக்கு வா, ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு அவள் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த ரிங் வந்து எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இன்றைக்கி தான் மார்னிங் அங்கே ஜெய் வந்து என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்றத சொன்னதும் இன்றைக்கி அவள் வீட்டுக்கே வரலை, நேற்று வந்து அப்படின்னா கழட்டி வச்சுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ போய் அவளை மீட் பண்ணி ஆகணும், என் கூட சேர்ந்து வரையான்னு சொல்லிட்டு அவங்க பிரதரையுமே கூப்பிடுறான். அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து கிளம்பிடுறான். அப்புறம் வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவங்க ஆன்ட்டி கூட சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அவங்க அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க ஆன்ட்டி இவளை கிச்சன்லேயே போட்டு வேறு வேலைக்காரி மாதிரி வைக்கணும்னு நீ ஐடியா பண்ணிகிட்ருக்கியா, அதெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நீ தேவையில்லாமல் பேசாதன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கும்போது நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் நான் இதுக்குமே நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஃப்ளூக் வந்து உன்னோட சிஸ்டர் வந்துடுவா, அதுக்கப்புறம் வேணாலும் போய்க்கலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னதும் நான் யாருக்காகவும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஹீரோயின் அங்கே வந்து நீ எதுக்காக இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து இப்போ தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க, பேசாமல் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறா. நான் வந்து என்னோட ஜாப்பை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், நான் யார்ட்டையும் வந்து தேவையில்லாமல் வந்து பேச விரும்பலை, நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் நான் உன்ட்ட கேட்குறேன், இவங்க கூட அப்போ சேர்ந்து போய் நீ வந்து தங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் நான் அவங்க கூட சேர்ந்து தங்கிக்கிறேன், ஏன்னா உன்னை கண்ட்ரோல் பண்ண மாதிரி அம்மா என்னையும் நான் கண்ட்ரோல் பண்ண விட மாட்டேன், ஒன்று அவங்க சேல் பண்ண விரும்பிட்டு இருக்காங்க, அதே மாதிரி நாளைக்கு என்னையும் பண்ண மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோயின் நீ வந்து அப்படி வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டனாலும் பரவாயில்ல, ஃப்ளூக் வந்து உன்னை எல்லாத்தையுமே கேர் பண்ணிக்குமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்கிறா. அவள் எல்லாத்தையும் ஆன்ட்டி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் இந்த ஒர்க்குக்கு நான் ஓகே தான், நீயும் போய் இதில் மாட்டிக்க வேணாம் மென்ஸ் ப்ராப்ளத்துலலாம் அப்படின்னு சொல்கிறா. இதில் ஒன்றும் எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, எல்லாமே உனக்கு தான் ப்ராப்ளம் இருந்திருக்கு வெண்ணால் அப்படின்னு சொன்னதும் நீ இப்போ என்ன சொன்ன திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறா. நான் உண்மையை தானே சொன்னேன், அதை கேட்குறதுக்கு என்னமோ வந்து கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பகலில் ஒரு ஆள் கூடயும் நைட்டில் ஒரு ஆள் கூடயும் ஒன்றை மாதிரியே நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு கோவம் ஆயிடுது. கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இப்போ நம்ம ஹீரோவோட பிரதருமே அங்கே வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன், எவ்வளோ தைரியம் தான் நீ என்ன அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டி கூட சேர்ந்து கிளம்பிடுறா. ஹீரோயினுமே பின்னாடியே போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோவில் பிடிச்சிக்கிறா. நீ கொஞ்சம் அமைதியாரு, எல்லாத்தையுமே கூலாக பேசலாம், அமைதியாக இருங்க, காம் டவுன் ஆகுங்கன்னு சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் அவள் தப்பான பர்சனை நம்பிட்டு போயிட்டுருக்கா. அவள் லைஃபே ஸ்பாயில் ஆயிருன்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு பின்னாடியே போகிறா. அப்போ பார்த்தா அங்கே இன்னொரு சைட்லேருந்து கார் வந்து நம்ம ஹீரோயின் காரில் ஆக்சிடென்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாங்க வரவும் அங்கே நம்ம ஹீரோயினோட மேனேஜர் நீங்கள் ஒன்றும் உள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன என்னோட சொந்த பொண்ணவே பார்க்க விட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன்னா அவளை விட நீங்கள் தான் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் ரொம்ப ஃபேமஸாக இருந்துகிட்ருக்கீங்க, தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வரவும் அவனை பார்த்துட்டு இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னால தான் என்னோட பொண்ணு வந்து இவ்வளோ ப்ராப்ளங்களை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க. அப்போ மேனேஜர் நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவர் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினதோ நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்னவே வம்புக்கு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ
அவங்க திரும்ப தேவையில்லாமல் பேசிகிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ ஆனால் எதுக்குமே பேசாமல் அமைதியாக இருக்கான், பதில் பேசாமல். அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா பக்கத்தில் போயிடுறா. அப்போ ஹீரோ அவளை பார்த்துட்டே ஹாப்பி ஆகிட்டு, என்ன நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உனக்கு எதுவும் அடியெல்லாம் படல இல்லை, ஃபீலிங் பெட்டராக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னை கேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் இப்போ வந்து என்னோடய வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் 2 பேருமே உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம இதுக்கு மேலே வந்து சேர்ந்து இருக்க தேவை கிடையாதுன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நீ இப்போ என்ன பேச்சு பேசிகிட்ருக்க, நீ தேவையில்லாமல் எதுக்காக இப்படிலாம் வந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீ என்ன யோசிச்சு வச்சுட்ருக்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுதே, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணுன்ற முடிவு பண்ணியிருந்தோமே அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் நீ எதை பற்றி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறான். அந்த ரிங்கை காமிச்சதும், ஓ இந்த ரிங்கை பற்றி நீ பேசிகிட்ருக்கியா, இது என்னோட தானே, நான் இது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சுடுறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. இப்போ ஃப்ளூங்க் வந்து நீ இங்கேருந்து கிளம்புறது இப்போ பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், யாரோ நீ ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இந்த காரை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு நியூஸ் பரப்பி விட்டுருக்காங்கன்றத சொல்கிறான். அதான் இந்த வேலையை பண்ணதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி தான். நம்ம ஹீரோயினோட சிஸ்டருமே அவங்க பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுமே வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உன்னோட சிஸ்டரை நீ போய் பார்க்க போலையா, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு அவள் அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல அவள் நல்லா தான் இருக்கான்னு, அதுக்கப்புறம் பாங்க அப்புறம் அந்த டாக்டர் எல்லாருமே சேர்ந்து அவளை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ சரி உங்கள் 2 பேத்துக்கு என்ன இப்படி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஏன்னா உன்னோட சிஸ்டரை வந்து நீ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோட பிரதருக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்காக ஹாஸ்டலில் போயிருந்தப்ப இவன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். ஒர்க் முடிஞ்ச பிறகு ஒன்று வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். இவன் வந்து என்னமோ 2 பேருடையும் சேர்ந்து அவள் அஃபேர் வச்சுட்டு இருக்க மாதிரி தப்பாக புரிஞ்சிருக்கா. ஆனால் ஹீரோயின் வந்து ட்ரிங்க்கு வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் தானே எடுத்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஆன்ட்டி என்ன விஷயம், அந்த பாங்கும் அதுக்கப்புறம் உன்னோட சிஸ்டருமே உண்மையிலே டேட் பண்ணிட்டு இருக்காங்களா, இது என்ன உண்மையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தா அந்த பாரிஸ் அதான் நம்ம ஹீரோட ஆன்ட்டி தான் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து இதை கன்ஃபார்மாக எனக்கு விசாரிச்சு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட பாங் தான் பார்க்கன்றத உன்னோட அம்மா வந்து அன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்களே அது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் எதுவுமே பேசாமல் இருக்கவும் இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது, எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா அங்கே வந்துட்டு என்ன உண்மையிலேவா நீ அவனை ப்ரோக்கப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி வீட்டுக்கு போயிடலாங்க, வெளியே போக வேணாம், ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுகிட்டே ஹீரோ ஏன் எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும், நீங்கள் பேசாமல் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே ஃப்ளூங்க் வந்துட்டு இப்போ என்ன உனக்கு ரொம்ப ஹாப்பி தானே, உன்னோட பொண்ணுக்கு நீ நினச்ச மாதிரியே நடந்துருச்சு, சரி போய் நீ செலிப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோ நீ தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் விட மாட்டான். நீ வந்து இதெல்லாம் எதுக்காக பண்ணிகிட்ருக்க, நான் உன் மேலே கோவப்பட்டு இங்கேருந்து போயிடட்டோன்றதுக்காக தானே பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோ நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா, நான் வந்து சின்ன வயசில் உனக்கு என்னை காண்டாக்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுனேனே, ஏன் உனக்கு புரியலையா, உன்னோட அப்பாவுக்கும் என்னோட அம்மாவுக்குமே வந்து அஃபேர் இருந்துச்சு, அவங்க வந்து மிஸ்ட்ரியஸ் தான் உன்னோட அப்பாவோடதுன்றதை சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு ஹீரோ வந்து நீ இப்போ என்ன பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் உன்னோட அம்மா சொன்னாங்களா, இதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம என்ன பண்ண சொல்கிறா, அதான் உண்மை, அதை நம்பி தான் ஆகணும், நீயுமே அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட் டைம் நான் கேட்டப்போ எனக்குமே ஷாக்காக தான் இருந்துச்சு, நான் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் உன்னோட அப்பாவோட மிஸ்ட்ரியஸ் பொண்ணை போய் நீ வந்து லவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ உன்னோட அம்மா சொன்ன இந்த பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். அப்போ ஹீரோ என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, ஆனால் நீ இன்னுமே வந்து 20 இயர்ஸ்க்கு இருந்த முன்னாடி இருந்த மாதிரியே ஒரு ஃபூலாக தான் இருந்துகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோ நீ இப்படி என்ன வேணாலும் பேசிக்கோ, நான் நம்ப மாட்டேன், நீ இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் நான் இதுக்கு மேலே வந்து தேவையில்லாமல் உன்ட்ட எதுவும் பேச விரும்பலை, என்னை விடு, என்னை வந்து தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோ பின்னாடியே வந்துட்டு நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னதும் நீ வந்து ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, உன்னால் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் தான் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, உன்னோட ஆன்ட்டி எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க, உனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாமே என்னையுமே பாதிச்சிட்ருக்கு, நான் இறந்து போயிட்டேன்னா என்னோட சிஸ்டரையும் என்னோட அம்மாவையும் யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காத, கண்டிப்பாக நான் அப்படி எதையும் நடக்க விட மாட்டேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீ இறந்து போயிட்ட என்னை பொறுத்த வரைக்கும், இதுக்கப்புறம் நீ வந்து ப்ரெசன்ட் பாஸ்டெல்லாம் ஒன்றும் நீ அதை வந்து ஞாபகப்படுத்த தேவை கிடையாதுன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோவுக்கு ரொம்பவே பாவம் கவலையாயிரு, ஹீரோயினுக்குமே கண்ணீர் வழிஞ்சிட்ருக்கு. ஹீரோ என்னோட அப்பா சொல்லி தானே நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோ என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல, நான் உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன்னா என்னோட மைண்டை வந்து யாராலையும் மாற்ற முடியுமா, நானே தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், நீ தேவையில்லாமல் என்னை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோ விடமாட்டான், நான் உன்னை கண்டிப்பாக விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சாங் அங்கே வந்துடுறாரு, தேவையில்லாமல் அவ்வளோ ஹர்ட் பண்ணிகிட்ருக்காத
இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ பார்த்தா ஹீரோ கோவப்பட்டு ஆரம்பிச்சிடுறான். 20 இயர்ஸாக நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னை இடியட் மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனை பார்த்து பார்க் வந்து இறந்து 20 இயர்ஸ் ஆயிருச்சு, நான் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணதே கிடையாது அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோ நீ இப்படிலாம் பேசாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவர் வந்துட்டு நீ தான் தொடாதன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டதும் நீ தேவையில்லாம எங்கே வந்து விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நான் வந்து இனிமேல் தலையிடுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, அவளோட ஸ்டேட்டஸே மாறிடுச்சு அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோ என்ன வந்து அர்த்தம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் எங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வேற காமிக்கிறா. அதை பார்த்துட்டு ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிடுது. இதெல்லாம் உண்மையாக இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இனிமேல் தேவையில்லாமல் வந்து என்னோட லைஃப்பில் தலையிட்டு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டுருக்கான். அப்போ அவங்க பிரதர் வந்துட்டு இப்போ நீ கொஞ்சம் கூல் டவுனாக இரு, நீ வந்து தேவையில்லாமல் இவ்வளோ கவலைப்பட்டுட்டு எதையுமே பண்ணிட்டு இருக்க வேணாம், வந்து கொஞ்சம் கூல் ஆகட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜெய் வேற உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தார், நீங்கள் அட்டன் பண்ணுன்னு சொன்னதும் எனக்கு தான் கால் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ ஃபோன் பண்ணிவிட்டு ஜெய்கிட்ட பேசினதும் ஜெய் வந்து அங்கே சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த பாரிஸோட ஆளுங்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டாங்க நம்மளை அட்டாக் பண்ணவங்கள அப்படின்னு. அதை கேட்டுட்டு ஹீரோ யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி அங்கே நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோவோட அப்பா கேள்விப்பட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அப்போ நீ என்னை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் ஷாக்கெல்லாம் இல்லை, நீங்கள் தான் ஷாக்கான மாதிரி இருக்குது, என்னை பார்த்தா யாராச்சும் மாதிரி தோணுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு நீ தான் பார்க்குன்னு சொல்லிட்டு பேசுனாங்களே அதை பற்றி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஜோக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ அப்படின்னா எதுக்காக என்னோட டிஎன்ஏவை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஆர்வம் காட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்களால எதுவும் பேச முடியலை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி உங்கள் அண்ணனோட ஃபேமிலிக்கு வந்து என்ன ஆச்சு, அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை பற்றி உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதும் அது எப்படி தெரியாமல் இருக்கும், ஏதாச்சும் நியூஸில் பார்த்துருக்கலாம், இல்லை அந்த சைடில் கூட பாம்பு வெடிக்கும்போது நான் நடந்து கூட போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவங்க நீ என்ன இப்போ சொல்ல வந்துட்டுருக்க, எல்லாத்தையுமே நான் வந்து கேட்கணும்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ நான் சொல்லணும்னு நினச்சாலும் டைம் பத்தாது, நின்றுட்டே பேச முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்ன்றது வந்து நம்ம லைஃப்பில் எப்பயும் மறைஞ்சு போகாது, அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். சீக்ரெட்டை வந்து மறைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் இல்லாமல் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஆனால் திரும்ப அதை வரதான் செய்யும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு செகண்ட் பயமாகிடுது. அதுக்கப்புறம் நீ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காத, உனக்கோ இல்லை உன்னோட ஃபேமிலிக்கோ நடக்கிற எதுக்குமே நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது, நீ வந்து என்ன ப்ளேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், நான் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டு அவங்க யார்ட்டையோ ஃபோன் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. பார்த்தா அங்கே காரில் பாம்பு வச்சுருக்காங்க, வெடிச்சிருது. அந்த நியூஸை பற்றி தான் நெக்ஸ்ட் டே போயிட்டுருக்கு. அங்கே 2 பேர் வந்து அப்படியே இப்போ ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க, ஆனால் இவங்க மட்டும் காயங்களோட தப்பிச்சிட்டாங்கன்ற நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அதை எல்லாத்தையுமே எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே சாங் நம்ம ஹீரோயின்ட்ட இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கான ரீசனுமே எனக்கு தெரியும், அவனை திரும்ப யூஎஸ்ஏக்கு அனுப்பி வைக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா நீ அவனை பற்றி ரொம்பவே ஒரி பண்ணிட்டு இருந்த, அவங்க ஆன்ட்டி வந்து அவனை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களான்னு, ஆனால் அவங்களோட நிலைமையை பார்த்தியா, பாம்பு வெடிச்சு இப்போ ஐசியூவில் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னதும் நான் சொல்கிறத நீ கேளு, நீ வந்து என் கூட சேர்ந்து இன்னும் 100 இயர்ஸ்க்கு வந்து இருந்தால் கூட உன் மனசு மாறாது, 100 மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் நீ அவனை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்டே இருப்பன்றது எனக்கும் தெரியும் உனக்கு தெரியும், தேவையில்லாமல் நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம், நம்ம போய் ஃபஸ்ட்டு டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. நீ வந்து இதில் பற்றி ஃபீல் பண்ண ஒன்றும் அவசியமே கிடையாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் சாரி கேட்குறா. நீ இப்போ சாரியெல்லாம் கேட்க வேணாம், நீ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போய் மீட் பண்ணிவிட்டு நடந்த எல்லாத்தையுமே கிளியர் பண்ணு, அப்புறம் உனக்கு இருக்க அந்த சான்ஸை விட்டுறாத, லேட் பண்ணிடாத, போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சரி இப்போ அவங்களுக்கு யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஆன்ட்டி பற்றி தான் அவங்க அப்பாட்ட கேட்குறான். அதை கேட்டுட்டு அவருக்கு கோபமாயிருது. அவளை பற்றி நீ எதுக்காக கவலைப்பட்டுட்ருக்க, உன்னோட ஃபேமிலி டோட்டலாக இல்லாமல் போகிறதுக்கு காரணமே அவள் தானே, இப்போ அவளுக்கு இதெல்லாம் நடந்த என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அவள் வந்து எவ்வளோ பெரிய எனிமீஸ்லாம் வந்து உருவாக்கி வச்சுருக்காளோ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேசுகிற விதத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. என்ன அர்த்தத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் நீ இப்போ கேட்குற விதத்தை பார்த்தா எனக்கு என்னமோ தப்பாக தோணிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோ வந்து சாரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ வந்து இப்போ தேவையில்லாமல் வந்து எந்த ப்ராப்ளத்தையும் மாட்டிக்க வேணாம், நீ பேசாமல் யூஎஸ்ஏ கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணுன்னா உன்னோட
கொண்டு அந்த மே இருக்கா பார்த்தியா, இத்தனை வருஷமாக பார்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. பட் உன்னோட லைஃப்பில் வர ப்ராப்ளத்தை பார்த்துட்டு அவள் இல்லைன்னு சொல்லிட்டு விலகிட்டா பார்த்தியா, இதான் ரியாலிட்டி. நீ பேசாமல் கிளம்பி போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே உட்காந்து அவங்க ஆன்ட்டி வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். நம்ம பாப்பா அனுப்பி வச்சதை அதில் பார்த்தா ஒரு பர்சன் கூட பேசியிருக்காங்க. பட் அந்த ஆளோட ஃபேஸ் மட்டும் கிளியராகவே இல்லை. அப்போ அங்கே நம்ம ஹீரோட பிரதருமே வந்துட்டு, நீ என்ன பார்த்துட்ருக்க இந்த ஃபோட்டோஸ்லாம் பாப்பா அனுப்பிட்டதை, நீ யூஎஸ்ஏக்கு போகிறதுக்கு முன்னாடி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோவுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அவங்களோட ஃபேஸ் மட்டும் ஒழுங்காக தெரிய மாட்டுதுன்னு சொன்னதும் அவனுமே வாங்கி அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். இப்போ ஹீரோ அவங்க வந்து இறந்து போகக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா என்னோட ஃபேமிலி இருக்க லாஸ்ட் பர்சன் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோட பிரதர், நாங்களுமே உங்களோட ஃபேமிலி தானே அப்படின்னு சொன்னதும் ஹீரோ தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோவோட அப்பா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு, நீ வந்து என்னோட பேரை சொல்லிவிட்டு நீ வந்து இவ்வளோ கரப்ஷன் பண்ணி வச்சுருக்கியா, நான் வந்து நேர்மான வழியில் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சா நீ வந்து தப்பான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காத. நான் யூஎஸ்ஏக்கு போய் என்னோட பையனை படிக்க சேர்த்து விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு நடக்கிறத பாரு, நான் என்ன பண்ணுறேன்னு. என்னோட சொந்த தங்கச்சியாக இருந்தாலும் தப்பு பண்ணால் ஜெயிலுக்கு போகாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து யாரோ ஒரு பர்சன் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்கன்றதா ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னோட அப்பாவுமே இறந்த பிறகு அவங்க அந்த கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்ககிட்ட வந்து அவ்வளோ பவர்லாம் கிடையாது பாலிடிக்ஸில். வேறு ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ணாமல் அவங்களால இந்த லெவலுக்கு எதையுமே பண்ணியிருக்க முடியாது. வேறு எதுவும் மேட்ச் வந்து இருந்துகிட்ருக்கு. 20 இயர்ஸாக நானுமே அதை தான் வந்து தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட பிரதர், நீங்கள் என்னப்பான்னு சொல்கிறீங்க, வேறு யாரும் வெளியே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா ஆரம்பத்துலேருந்தேன்னு கேட்டதும் அப்படி தான் எனக்குமே தோணுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க பிரதர்கிட்ட, நீ வந்து எந்த விஷயத்தையுமே ஜெயிட்ட சொல்லக்கூடாது, ஏன்னா அவன் உடனே போய் அப்பாட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவான், என்னால் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அந்த பர்சன். அவங்க பாஸ்ட்டை பேசிகிட்டு இருக்காரு. இப்போ சாரி பாஸ், அந்த பாரிஸை வந்துட்டு பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பாஸ் வந்துட்டு கோவப்படுறாரு, அவளை எப்படியாச்சும் கொலை பண்ணி ஆகணும்னு. அப்புறம் நம்ம ஹீரோட பிரதர் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, என்னோட பிரதர் வந்து திரும்ப யூஎஸ்ஏக்கு திரும்ப போக போகிறான், அப்புறம் பாரிஸாவுமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹீரோ திரும்ப யூஎஸ்ஏக்கு போகிறான்னு. அப்போ இருந்தாலுமே இப்போ கரெக்டான அவன் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கான், எனக்கு ரொம்ப ஹாப்பி, அவனோட பாஸ்டெல்லாம் மறந்துட்டு அவன் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. சரி, அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் அவனை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின், நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இப்போ நான் வேறு ஒருத்தரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறா. சாங், நீ எதுக்காக இப்போ போய் சொன்ன, நம்மளுக்கு தான் ஆல்ரெடி இப்போ டைவர்ஸ் ஆகிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயின், இப்போ தான் அவன் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கான், அவனோட லைஃப்பில் இன்னமாச்சும் சந்தோஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. நான் வந்து பார்க் இதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டா தானே நினச்சி இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன், அதே மாதிரியே நான் இனிமேல் இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவர், இறந்து போயிட்டான்னு நினச்சி உன்னால் நிம்மதியாக வாழ முடியல, இப்போ உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நின்று எப்படி வந்து சும்மா வேடிக்கை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், என்னோட அம்மா என்னோட சிஸ்டர்லாம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ ஃபஸ்ட்டு வந்து உன்னோட லைஃப்பை யோசிச்சுப்பாரு, எப்பயுமே நீ அவங்கள பற்றியே யோசிச்சுட்ருக்காது, அவங்களோட லைஃபுக்கு எந்த ஒரு குறையுமே வராது, நீ ரொம்ப லேட் பண்ணிடாமல் அவன் வந்து யூஎஸ்ஏ கிளம்புறதுக்கு முன்னாடி நீ போய் ஃபஸ்ட்டு அவனை கண்டிப்பாக மீட் பண்ணி பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுகிட்டே ஹீரோயின் வந்து கவலைப்பட்டுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா, தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே வேஃபன் வந்துடுறாங்க. வந்த ஸ்பீடில் ஹீரோயினை பிரித்து விட்டுட்டு ஒரே அறை தான், எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து என்னோட மேனை வந்து உனக்கு வந்து இப்போ எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவளுக்குமே கோவமாயிருது. தேவையில்லாமல் வந்து எதுக்காக இங்கே பேசிகிட்டு இருக்க, ஆல்ரெடி நீ தான் அவரை வந்து டம்ப் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஃபாரினர் கூட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுட்ருக்கேல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஒன்று மாதிரியான ஆளுகளை மாற்றிட்டு இருப்பேன், வாங்க டேட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், இப்போ என்ன இவர் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. தாங்க எதுக்காக நீ இப்படி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும், அதுக்குள்ளே என்ன விட்டுட்டு அங்கே போயிட்டு அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கோவமாயிருது. கண்ணத்தை சேர்த்து ஒரு அறை விட்றா, உனக்குலாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்து இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருப்பேன், நீ என்ன சொன்ன, நான் வந்து எப்பயுமே அதர் உமனை வந்து எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன்னு சொன்னீங்க, இப்போ எங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிருச்சு, அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட், நீ எப்படி அதர் ஹஸ்பண்டை வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும், இதெல்லாம் போய் நீ நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதான், நேற்று நைட்டு கூட நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப கோவமாயிருது, சண்டை போட வந்துட்டுருக்காங்க. அவ்வளோதான், அவளுக்கு கோவமாயிருது, நீ வந்து டம்ப் பண்ணிட்டீல, அப்புறம் என்ன வந்து இங்கே வந்து வாய் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்றா. நீ வந்து ஒரு ப்ளே பண்ணி ஒரு கேம் ஸ்டூப்பிட்டா, அந்த கேமுக்கு வந்து இனிமேல் யாரும் இங்கே ஆடுறதுக்கு ரெடியாக இல்லை, எங்கேயாச்சும் போயிரு, தேவையில்லாமல் எங்களோட லைஃப்பில் வந்து இங்கே தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்ருக்கா. அதை கேட்டுட்டு
அங்கே நம்ம வேப்பனுக்குமே கோவமாயிருது. பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள சேங்க கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோவோட அப்பா அங்கே ஜெயிட்டா அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு தெரியலன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட பிரதர் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எங்கே உன்னோட பிரதரை திரும்ப அந்த பாரிஸ் அவள் ஏதாச்சும் மீட் பண்ண போயிட்டு ப்ராப்ளத்தில் மாட்டிக்க போயிருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை பாங் வந்து அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே ஷாக் ஆகிருது. அப்புறம் சாங் ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக இப்போ தேவையில்லாமல் அவட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் வந்து உனக்கு பே பேக் பண்ண வேணாமா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். பார்த்தீங்களா அவள் எவ்வளோ கோவப்பட்டு என்ன அடிச்சுட்டு எனக்கு சொந்தமான பர்சனை நான் திரும்ப எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சவால் வேற விட்டுருக்கா. எல்லாமே உனக்காக தான், அவள் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கான்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவர் ஆனால் அவள் ரொம்ப லேட் பண்ணிட்டான், நான் ஒன்றும் லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து பொய்யெல்லாம் பேசாத அப்படின்னு சொன்னதும் அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி நீ இதுக்கு மேலே லேட் பண்ணிட்டுருக்காத, போய் வாங்க போய் மீட் பண்ணு பேசு அப்படின்னு சொல்கிறாரு. அவளுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அவர் உனக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே மெய்ட் வந்து கால் பண்ணிட்டு உங்கள் அம்மா வந்து நைட்டு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக பிளட் வாமிட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோங்க வந்து எங்கே இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினுமே அதை எல்லாத்தையுமே கேட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. இப்போ அவன் தான் மீட் பண்ண போயிருக்கதா நான் கேள்விப்பட்டேன், ஸோ நீ பாரிஸ் அவ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலாக பார்த்தா அந்த பர்சன் நம்ம பாரிஸ் அவங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்க அந்த பர்சன் இவரோட ஆள் தான். நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா இந்த சீரீஸோட மெயின் வில்லனே நம்ம ஹீரோவோட அப்பா தான். அப்பா அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது இவர் காப்பாற்றினார் இல்லையா, ஹீரோ வந்து உள்ள பேரண்ட்ஸ் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு காப்பாற்ற போகிறான். அப்போ பார்த்தா அவர் விடாமல் பிடிச்சிக்கிறாருல, அங்கே காருமே வெடிச்சு செதறிடுது. பார்த்தா இவன் கத்திட்டு இருந்தா இந்த ஆள் வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிருக்காரு. அதை எல்லாத்தையுமே இப்போ அவர் நினச்சி பார்த்துட்ருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.